குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 26/7/2024 ஸ்ரீ குரோதி வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:02, கரணன் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று காலை 6:10 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 7 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று காலை 9:14 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இன்று காலை 6:10 வரை தைத்துலம், பின்பு மாலை 4:49 வரை கரசை, பின்பு மணிசை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 7 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 7 வரை மகம், பின்பு பூரம். சந்திராஷ்டமம் உடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை ராமேஸ்வரம் ஸ்ரீ பார்வதி அம்மன் நவசக்தி மண்டபம் எழுந்தருளி தங்க பல்லக்கில் புறப்பாடு. திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் கிளி வாகன சேவை. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் சஷ்டி விரதம் மற்றும் கரிநாள். தேய்பிறை சஷ்டி. வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள், வாஸ்து தோஷம் உள்ளவர்கள் இந்த நாள் விரத முறைகளை அனுஷ்டித்து முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களினால் மாலை தொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உடல் உபாதிகள் அகலும். சங்கடங்கள் தீர தேய்பிறை நாளில் விரதங்களை அனுஷ்டிப்பது நல்லது. வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி தினத்திற்கு வழிபாடு முறைகள் செய்து விரதங்களை அனுஷ்டிக்கலாம். அந்த வளர்ப்பிறை சஷ்டி என்பது செல்வத்தை அதிகரிக்க செய்யும். தேய்பிறை சஷ்டி என்பது கஷ்டங்களை தேய்ந்து போகச் செய்யும். முருகப்பெருமானுக்கு உகந்த மந்திரமான ஓம் சரவணபவ எனும் மந்திரத்தையும், வீட்டில் வேல்மாறல் கந்த சஷ்டி கவசம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், சண்முக கவசம், குரு கவசம் போன்ற பாடல்களை மனதார கேட்டு படித்து நீங்கள் இறை தியானம் செய்வது அற்புதமான வழியை காட்டும். வருமானம் ஈட்ட கந்தசஷ்டி கவசம் கை கொடுக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஆடை அணிகலன்களை வாங்க நல்ல நாள். புது வேலைக்கு விண்ணப்பிக்க சிறந்த நாள். மருந்து உண்ணுவதற்கு உகந்த நாள். செடி கொடி மரம் நடுவதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 11:26 முதல் 1:10 வரை மேஷ லக்னம். 1:11 முதல் 3:13 வரையில் ரிஷப லக்னம். 3:14 முதல் காலை 5:24 வரையில் மிதுன லக்னம். 5:25 முதல் 7:36 வரை கடக லக்னம். 7:37 முதல் 9:38 வரையில் சிம்ம லக்னம். 9:39 முதல் 11:38 வரையில் கன்னி லக்னம். 11:39 முதல் 1:44 வரை துலாம் லக்னம். 1:45 முதல் பிற்பகல் 3:55 வரை விருச்சக லக்னம். 3:56 முதல் 6:03 வரை மாலை தனுசு லக்னம். 6:04 முதல் 7:57 வரை மகர லக்னம்.
இரவு 7:58 முதல் 9:40 வரை கும்ப லக்னம். 9:41 முதல் 11:21 வரையில் மீன லக்னம். வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதத்தினுடைய 2வது வார வெள்ளிக்கிழமை. இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சுக்கிர பகவான். காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. இரவு 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான கிரகங்களினுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் 27 முறை அதிகாலை பொழுது வீட்டில் விளக்கேற்றி பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக கிடைக்கும். ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயாத். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று பல்லாண்டு காலம் சீரும் சிறப்புமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் ஸ்ரீ மேஷராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 10ஆம் நாள். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். பணம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். எடுத்த வேலைகளை மிக அழகாக சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு உங்களோடு வேலை செய்யக்கூடிய நபர்களின் மூலம் ஆதரவு கிடைக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உயர்ந்த மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் அதிகரிக்கும். கொடுத்த கடனை திரும்ப பெறுவதற்கான வழிவகை உண்டு. அதே போல நீங்கள் பிறரிடத்தில் கொடுக்க வேண்டுமானாலும் அந்த கடன் பிரச்சனை தீரும். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். அடகு வைத்த பொருள் மீண்டும் வீட்டிற்கு வந்து சேரும். பண பற்றாக்குறை தீரும். குடும்ப நபர்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். எண்ணங்கள் அழகாகும். பிறரை பற்றிய கருத்துக்களை இந்த நாளில் தவிர்ப்பது நல்லது. மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி செவ்வாய் பகவானும் குரு பகவானுடைய சஞ்சாரம். ருணரோக சத்துருஸ்தானத்தில் கேத்து பகவான். சுகஸ்தானம் 4ஆம் இடத்தில் 5ஆம் பாவாதிபதி சூரிய பகவானும் முயற்சி ஸ்தானாதிபதி புதன் பகவான் வக்ர நிலையிலும் குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றனர். எந்த ஒரு தேவைகள் இருந்தாலும் அவை உடனுக்குடன் நிறைவேறும். குழந்தைகள் முகாந்திரமாக பெருமை கொள்வீர்கள். சுபகாரிய வேலைகளில் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்கள். விரயங்களை தவிர்ப்பதற்கு திட்டமிட்டு செய்வதே நல்லது.
மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உயர்ந்த ஒரு நிலை ஏற்பட நினைவு திறன் அதிகரிக்கும் விதமாக நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். படிக்கக்கூடிய விஷயத்தில் மறதி ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது இருக்காது. மன அமைப்பில் உங்களுக்கு சில தடுமாற்றம் போல இருக்கும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து அனுசரித்து பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். மனச்சோர்வுகள் மறையும் நாளாகவும் இருக்கிறது. எதிர்பார்த்த வேலைகள் வியாபாரத்தினுடைய தொடர்பாக சிறப்பாக நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ராசிக்கான அமைப்பு படி உடல் நலம் மன நலத்தோடு இருப்பீர்கள். ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை 2வது வாரம் என்பதால் அம்மன் வழிபாடு, ஸ்ரீ அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபடுங்கள். ஆலயங்களில் பெரும்பாலும் சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுவார்கள். காலை பொழுது 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான ஓரையிலும், இரவு 8 முதல் 9 மணி வரையிலான நேரமானது சுக்கிர பகவானுடைய ஓரையிலும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை மலர்களினால் அர்ச்சித்து குங்கும அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் மற்றும் மொச்சை சுண்டல் வைத்து நிவேதனம் செய்து வழிபட்டால் எப்பேற்பட்ட சிக்கலில் இருந்தாலும் பண வரவு உங்களுக்கு கிடைத்துவிடும். வேலையில் உயர்வு ஏற்பட, மன நிம்மதி கிடைக்க, குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாக்க இந்த பூஜைகளை நீங்கள் செய்தால் இந்த நாள் விசேஷம். வீட்டிற்கு வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு தண்ணீர் கொடுத்து அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், புஷ்பம், வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய நைவேத்திய பிரசாதம் கொடுத்து அவர்களிடம் ஆசி பெற்றுக் கொள்வது விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அதை சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் தொடர்பான செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே, கூடுமான வரையில் எல்லா விதமான பிரச்சனைகளும் குறையும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒற்றுமை மேம்படும். கடன் சார்ந்த சங்கடங்கள் அகலும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினத்தில் இறை வழிபாடு செய்வது, மகாலட்சுமிக்கான ஸ்தோத்திர வழிபாடு முறைகளை மேற்கொண்டால் இந்த நாள் கிரக ரீதியாக வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் கிட்டும். ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மனம் சார்ந்த, உடல் சார்ந்த நிலைகள் சீராக இருக்க ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டோத்திர சத நாமாவளியை உச்சரித்தாலே போதும். தேவைக்கு ஏற்ப பண வரவுகள் கிடைக்கும். அதில் எந்த குறைபாடும் இருக்காது. கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு சிறந்தது. தாமதமாகத்தான் இருக்கும். மனச்சோர்வுகள் அகலும். சுபகாரியம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். எதிலும் அவசரம் காட்டாதீர்கள். நிதான போக்குத்தான் இன்றைய நாள் நல்லது. இந்த நாள் நல்ல யோகமும் அதிர்ஷ்டமும் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 10ஆம் நாள் உங்களுடைய ராசி அதிபதிக்கான நாள். முயற்சி பாவகத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் ராசி அதிபதியான சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேத்து பகவான், லாபஸ்தானத்தில் ராகு பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பிரபலமானவர்களின் மூலம் ஒத்துழைப்பு பெருக்கும். வரவுகள் மூலம் கை இருப்புகள் மேம்படும். உத்தியோகத்தில் மேன்மையான சூழல் அமையக்கூடும். சமூக வேலைகளில் செல்வாக்கு அதிகரிக்கும். பணியாளர்களை சேர்ப்பதில் ஆர்வம் ஏற்படும். குடும்ப தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமையான உணர்வு, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்லக்கூடிய மனப்பாங்கு உண்டு. புதிதாக சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
அதிலும் கலை சார்ந்த பொருட்களின் மீது ஆர்வம் இருக்கும். ஆடை ஆபரணங்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டு. உடல் நலத்திற்கான விஷயங்களில் அதிக கவனம் ஈடுபாடு உண்டு. வெளியிட உணவுகளை எப்பொழுதும் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். செய்யக்கூடிய தொழிலில் விருத்தி ஏற்படும். வாடிக்கையாளர்களுடைய வருகை எண்ணிக்கை அதிகரிப்பதால் மிக சிறப்பாக உங்களுடைய வியாபாரம் கணிசமான லாபத்தை நோக்கி பயணிக்கும். தொழில் ரீதியான ஒப்பந்தங்கள் சாதகமாகும். செலவு கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக, அவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களுக்காக, எதிர்காலத்திற்காக சில முதலீடுகள் செய்ய நினைப்பீர்கள். வாக்கு சாதுரியத்தின் மூலம் சில வேலைகள் கைகூடி வரும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஸ்ரீ மகாலட்சுமி தாய்க்குண்டான வழிபாடு செய்யும் பொழுது கையில் பணப்புழக்கம் இருக்கும். ஓம் மகாதேவியைச்ச வித்மகே விஷ்ணு பத்னீச்ச தீமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் என்று ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்குண்டான காயத்ரி மந்திரத்தை 108 முறை அல்லது 1008 முறை மனதார ஆத்மார்த்தமாக தியான நிலையில் அமர்ந்து நீங்கள் உச்சரிக்கும் பொழுது உங்கள் கையில் பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய சூழல், பண வரவுக்கான நிலை அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் இவற்றை வாங்குவதற்கு சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு மேம்படும். மன நிம்மதியாக இருப்பீர்கள். குதூகலம், சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தம்பதிகளுக்கிடையே அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும். கை இருப்புகள் மேம்படும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு. சாந்த ஸ்வரூபினியாக விற்றிருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு மிக நல்லது. காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி, மதுரை மீனாட்சி. உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தால் மிகுந்த நலம் பயக்கும். செல்வாக்கு மேம்படுவதால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் புகழும் நிறைந்தே இருக்கும். வேலை வாய்ப்புகள் உயரும். மிருகசிரிஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்தனை செய்யுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒப்பந்தங்கள் சாதகமாகும். கையெழுத்திடுவீர்கள். நட்பு வட்டாரத்தில் மதிப்பு உயரும். மற்றவர்களுக்கு மத்தியில் உயர்வாக வருவதற்கான நிலை உண்டு. உங்கள் நட்சத்திரத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு உண்டான இடத்திலேயே இருக்கிறார். ரிஷப ராசியிலேயே சஞ்சரிக்கிறார் குரு பகவானோடு இணைந்து. செலவு சற்று அதிகமாகத்தான் இருக்கும். வீட்டினுடைய தேவைகளுக்காக சில பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இந்த நாள் ஆனந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 10ஆம் நாளுக்கான பலன்கள். வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களின் மூலம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிட்டும். வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தோடு வெளியூர் செல்வதற்கான பயண ஏற்பாடுகள் கைகூடும். உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுகூலம் உண்டாகும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த முயற்சிகள் நல்லதொரு வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தினுடைய போக்கை மிக சரியாக புரிந்து நுணுக்கங்களை அறிந்து செய்வதால் லாபம் பன்மடங்கு பெருகும். வேலை வாய்ப்பு தொடர்பாக தவறிப்போன சில ஆவணங்கள் உத்தியோக ரீதியாக கிடைக்கலாம். கணவன் மனைவிக்குள் நல்லதொரு நெருக்கம், புரிதல், அந்யுன்யம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பிள்ளைகள் முகாந்திரமாக பெருமைப்படக்கூடிய நாளாக அமையும் மிதுனராசி அன்பர்களே. வரவு செலவு போக்குவரத்து பற்றிய எண்ணங்கள் அதிகமாகும். கடன் சார்பாக சில இருந்த நெருக்கடிகள் குறையும். மன வருத்தங்கள் நீங்கி இறை வழிபாட்டின் மீது கவனத்தை செலுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டாகும்.
செய்யக்கூடிய வேலையில் உயர்வு ஏற்படுவதோடு தொழில் ரீதியாகவும் நல்லதொரு சாதனை புரிவீர்கள். நல்லிணக்கம் இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை சமூகத்தில் கிடைக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுபவர்கள், கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றங்கள் பிறக்கும். கணிதம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விதமாகவே வரும். மாணவ மாணவிகள் ஆர்வமாகவும் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றியும் பெறுவீர்கள். வாக்கு சாதுரியம் அதிகரிக்கும். போட்டிகளில் வெற்றி பெறுவதால் உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுக்கு தெரிய வரும். சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான நாள். உடல் நலமும் மனநலமும் சீராக இருப்பதால் சுறுசுறுப்பாகவும் செயல்களில் வெற்றியும் நிறைந்ததாக அமையும். வங்கியில் பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் எழலாம். சில நேரம் செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அதிக நன்மையை தரும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆடி வெள்ளிக்கிழமை தினத்தில் முருகப்பெருமானுக்கு மறிக்கொழுந்தினால் மாலைகள் சாற்றலாம். செவ்வரளி பூக்கள் கொண்டு மாலை அணிவித்து வழிபடுங்கள். வீட்டில் கந்தசஷ்டி கவசம், வேல்மாறல் மற்றும் சண்முக கவசம், குரு கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற பாடல்களை வீட்டில் ஒலிக்க விடுவது நல்லது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டாக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கை கொடுக்கும். வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவே அமையும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்க்கையம்மனுடைய வழிபாடு ராகு கால நேரத்தில் செய்வது விசேஷம். குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் நீங்கள். திரு ஆதிரை நட்சத்திரம் தான் திருவாதிரை நட்சத்திரம். ஆண்டுக்கு ஒரு முறை சிறப்பாக கொண்டாடக்கூடியது திருவாதிரை மார்கழி மாதத்தில். ஆக இந்த நட்சத்திரக்காரர்கள் இறைவனுடைய பேரருளையும் பெருமையான அனுகிரகத்தையும் பெருமளவில் இறைவனுடைய ஆசியை பரிபூரணமாக பெற்றவர்கள் நீங்கள். இன்றைய நாள் பார்க்கும் பொழுது தொழில் ரீதியாக இருந்த சங்கடங்கள் மறையும். வேலை வாய்ப்புக்காக செய்த முயற்சிகள் கை கொடுக்கும். புதிய வேலைகளில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும். ஆவணங்கள், வீடு மற்றும் நிலம் சம்பந்தமான ஆவணங்கள் உங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். அலுவலகத்தில் நல்லதொரு பேரும் மதிப்பும் மரியாதையும் உயரும். உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் எல்லோரிடத்திலும் அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. முன்னேற்றமான நாளாக அமையும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடும். சாதனை புரிவீர்கள். ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். மனநலன் போக்கிற்கு தகுந்தாற் போல் இருப்பீர்கள். செலவுகளில் சற்று தன்மைகளை உணர்ந்து சிக்கனமாக இருக்க வேண்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636 ஜிபே எண் 9381162636. கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ
முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதத்தின் வெள்ளிக்கிழமை 2வது வாரம் 10ஆம் நாள். ராசியிலேயே சூரிய பகவான் புதன் பகவான் வக்ர நிலையிலும், லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், விரையாதிபதி புதன் பகவான், குடும்பஸ்தானாதிபதி சூரிய பகவான் என 3 கிரகங்களும் உங்களுக்கு ஒரே வீட்டில் உங்கள் வீட்டிலேயே சஞ்சரிக்கின்றனர். முயற்சி ஸ்தானம் சகோதர பாவகத்தில் கேத்து பகவான். கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி நடக்கிறது, அதிலும் வக்ர நிலை இப்போது. பாக்யஸ்தானத்தில் தந்தைக்குண்டான பாவகத்தில் ராகு பகவான் சந்திர பகவான் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் இப்போது லாபத்தில் சஞ்சரிக்கிறார். இன்றைய நாள் நீங்கள் நினைத்த வேலைகள் உங்களுக்கு துரிதமாகவே நடக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் பெறக்கூடும். ஏஜென்ட்டுகளாக இருப்பவர்கள் வீடு மனை நிலம் சார்ந்த ரியல் எஸ்டேட் துறையில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நிலை உருவாக்கும். லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிள்ளைகளுடைய செயல்களில் மட்டும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளுடைய வளர்ப்பு சார்ந்த விஷயங்களிலும் அவர்களுடைய நடவடிக்கைகளிலும் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் ஈடுபாடு இருக்கும். வங்கி கணக்கு உயர அதிகமான உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். இறை வழிபாட்டின் மீதான நம்பிக்கை உண்டாக்கும். ஆலய வழிபாடு வளர்ச்சியை கொடுக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பெருக்கும். தந்தை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்ப தேவையை பார்த்து கவனிப்பீர்கள். உடல் நலம் மனநலம் சீராக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு. தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒற்றுமை உணர்வு காணப்படும். நெருக்கமாக காணப்படுவீர்கள். எதிர்பாராத வகையில் பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் கிட்டும். மன அமைதி நிறைந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சார்ந்த காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் அதிகம். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. லாபகரமான போக்கே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக சாதுரியமாக கையாளுவீர்கள். திறமை வெளிப்படும். நன்மைகள் விளையும் நாள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக அற்புதத்தை தரும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யக்கூடிய செயல்களில் மிகுதியான ஒரு ஆர்வம் இருக்கும். எதையும் முன்கூட்டியே செய்து வைப்பீர்கள். தொழில் சார்ந்த முயற்சிகள் உண்டாக்கும். கூடுமான வரையில் முதலீடு சார்ந்த விஷயங்களில் பிறரோடு கருத்துக்களை கேட்டு செய்வதே நல்லது. பணத்தை அதிகப்படுத்துவதில் ஆர்வம் இருக்கும். சேமிப்பை உயர்த்தக்கூடிய எண்ணங்கள் அதிகமாகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு அற்புதத்தை தரும். வெள்ளிக்கிழமை தினத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியையும் ஸ்ரீமன் நாராயணரையும் பெருமாள் வழிபாடு செய்தால் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோவிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பையரும் காத்தியங்கும், படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்றார். ஆகவே பெருமாள் திருமந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு செடி போல வல்வினைகள் இருந்தாலும் அவை காணாமல் போகுமா என்று ஆழ்வார் பெருமக்கள் இந்த பாடலை மங்களாசாசனம் செய்துள்ளார்கள். ஆயிலிம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலம் வரவுகள் அதிகரிக்கும். மன அமைதி உண்டாக்கும். நல்லிணக்கத்தோடு இருப்பீர்கள். சுறுசுறுப்பின் காரணமாக உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம், அற்புதம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்ம ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 10ஆம் நாள். ஆடி வெள்ளிக்கிழமை 2வது வாரத்திற்கான பலன்கள். குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான் சஞ்சரிக்கிறார். வருமான பாவகத்தில்
கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்க விநாயகப் பெருமானை கணபதியை வழிபாடு செய்ய வேண்டும். தினம்தோறும் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி தீபங்கள் ஏற்றி வழிபட கேத்து பகவானால் வரக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் நீங்கும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கிறது. எந்த விஷயத்திலும் நீங்கள் கவனமாக பார்த்து இருக்க வேண்டும். உத்தியோக ரீதியான வேலைகளில் அலைச்சல்கள் இருக்கும். தெரிந்த வேலைகள் கூட சில நேரம் தடுமாற்றமாக இருக்கலாம். அரசு சார்ந்த வகையில் அனுசரித்து செல்லுங்கள். அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு சில காலதாமதங்கள் உண்டாக்கும். 8ஆம் வீடு என்பது மறைவு ஸ்தானம், ஆயுள் பாவகம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய இடம் 8ஆம் இடம். அதில் ராகு பகவானும் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதால் இந்த நாள் வெள்ளிக்கிழமை தினம் காலை 10:30 முதல் 12 மணி வரையில் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு தீபங்கள் ஏற்றி ராகு கால பூஜை செய்து வழிபட்டால் சுப யோக சுப பலன்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் கிட்டும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது, அன்னதானம் பாலிப்பு செய்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் மிக கவனமாக இருக்க வேண்டும். எந்த கருத்துக்களையும் வெளிப்படுத்தாதீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வெளியே செல்பவர்கள் உங்களுடைய உடைமைகள் மீதான கவனம் தேவை. எண்ணப்போக்கில் குழப்பங்களாகவே இருக்கும். மன நிம்மதியற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடும். மனோகாரகன் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு விரய பாவாதிபதி. அவரே 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்களின் காரணமாக உங்களுக்கு சில உடல் உபாதைகள், மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பின் மீதான ஆர்வம் என்பது இருக்காது. எவ்வளவு படித்தாலும் நினைவு திறன் சம்பந்தமான பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். மறதியான ஒரு நிலை இருக்கும். ஞாபக சக்தி என்பது காணப்படாது. அதிகமாக இந்த நாள் தண்ணீர் குடிக்க வேண்டும். இரவு நேரத்தில் பால் சார்ந்த உணவுகள் எடுத்துக்கொள்வது நல்லது. இயலாதவர்களுக்கு நீர்மோர் கொடுத்து தானம் செய்தால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தீரும். வெளி இடங்களில் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை அதிகமான நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு உங்களுக்கு அதீத நன்மையை தரும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யுங்கள். முதலீடு சார்ந்த விஷயங்கள் கூடாது. வெளி இடங்களில் பேசக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை நாளில் பூரம் நட்சத்திரக்காரர்களை வீட்டில் வழிபாடு செய்வது, மன அமைதி வேண்டி தியானம் செய்யலாம். யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லதொரு வளர்ச்சியை கொடுக்கும். பிறருடைய விஷயங்களில் தலையிடாமல் இருங்கள். அதுவே உங்களுக்கு நல்லது. பணம் குறித்த எண்ணங்கள் அதிகமாகலாம். பண போக்குவரத்து, பணப்புழக்கம் மீதான எண்ணங்கள் அதிகரிப்பதால் வேலையினுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வீர்கள். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமை வேண்டிய நாள். வீண் பேச்சுக்கள் கூடாது. வெளி இடங்களில் வாக்குவாதங்கள் வேண்டாம். சிந்தனை போக்கில் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னி ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தினுடைய 2வது வார வெள்ளிக்கிழமை. கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்போது கேது பகவான் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானத்தில் விரையாதிபதி சூரிய பகவானும் அயன சயன போகாதிபதி என்றும் சொல்லலாம். ராசி அதிபதி புதன் பகவான் வக்ர நிலையிலும், பாக்யஸ்தானாதிபதி சுக்கிர பகவான், தந்தைக்குண்டான பாவாதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு லாபத்தில் சஞ்சரிக்கின்றனர். நண்பர்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சியை தரும். பிள்ளைகளுடைய நினைவாற்றல் மேம்படும். ஆசிரியர் பணிகளில் இருப்பவர்களுக்கு உயர்வும், வேலை செய்யக்கூடிய இடத்தில் நல்ல ஆதரவும் பெருகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் மதிப்பு மரியாதை உயரும். வீட்டில் குழந்தைகளுடைய செயல்கள் பெருமை மிகுந்ததாகவே இருக்கும். திருமணம் மற்றும் வீட்டின் சுபகாரிய விசேஷங்களுக்கு தகுந்தாற்போல் உங்களுடைய செயல்கள் அமையும்.
பிள்ளைகளுடைய திருமணத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் நல்லதொரு வளர்ச்சி கிடைக்கும், முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள், நிரந்தரமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். தற்காலிகமாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட நிரந்தர பணி நியமன ஆணை கைக்கு கிடைக்கும். புதிதாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனுடைய அனுகிரகம் உங்களிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்பி செய்தால் போதும். வெளிநாடுகளில் இருந்தோ வெளியூர்களில் இருந்தோ மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும், எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வீடு, மனை, வண்டி, வாகனம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உண்டாக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். மகிழ்ச்சி நிறைந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு. தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு புரிதல் ஏற்படுவதாலும் குடும்பத்தினுடைய வளர்ச்சி பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சங்கடங்கள் மறையும். வியாபாரத்தினுடைய போக்கை உயர்த்தி கொள்வீர்கள். வருமானத்திற்கான விஷயங்கள் மன நிறைவை தரும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு வருமானத்தை அதிகப்படுத்தும். மிகுந்த பலம் நிறைந்தவர்களாக இருப்பீர்கள் கன்னிராசி அன்பர்களே. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்று நீங்கள் இந்த சிவ மந்திரத்தை 5 முறை பிரயோகம் செய்யலாம். அதே போல பஞ்சாட்சரமான வயநமசி, மசிவயன, எனம சிவ, சிவய நம, நமசிவய என்னும் இந்த 5 பஞ்சாட்சர மந்திரங்களை தொடர்ந்து உச்சரிக்க எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகமும் பார்வதி தேவியினுடைய அருளும் பரிபூர்ணமாகவே கிடைக்கும். சிவ சூரிய வழிபாடு மிக மிக நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். மேன்மை பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். மன நிம்மதி உண்டாக்கும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். நட்பு வட்டாரத்தின் மூலம் பெருமை மிகுந்தவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை அம்மன் வழிபாடு நல்லது. ஆடி மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை தினத்தில் வீட்டில் சர்க்கரை பொங்கல் மற்றும் மொச்சை சுண்டல் செய்து ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் வீட்டில் அம்பிகை வழிபாடு செய்பவர்களுக்கு உச்சிதமான பலன்கள் கிடைக்க மாவிளக்கு ஏற்றி வழிபட்டால் குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பரிபூரணமாக பெறுவீர்கள். மகிழ்ச்சி நிறைந்த நாள். தேடல்கள் கை கொடுக்கும். புதிதாக வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நல்லதொரு முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும். சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அந்யுன்யம் அதிகரிக்கும். தம்பதிகளுக்கிடையே புரிதல் ஏற்படும். ஒருவருக்காக ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். சூழ்நிலைகளை புரிந்து நடப்பீர்கள். மன நிறைவு உண்டாக்கும். செயல்களில் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாள் அதிர்ஷ்டம், ஆனந்தம். எண்ணிய காரியங்களில் இறைவனுடைய ஆசி பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ
சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி வெள்ளிக்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கிறார். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் ஆசியும் பொருள் வரவு குபேர சம்பத்து கிடைக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் சாதகமாக மாறக்கூடும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். பிறருடைய பலம் மற்றும் பலவீனத்தையும் உங்களுக்கான பலத்தையும் பலவீனத்தையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும். நீண்ட நாட்களாக நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். கல்வி பணிகளில் முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். செயல்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் குறையலாம். உத்தியோக வேலைகளில் உயர்வு ஏற்படும். வரவு நிறைந்த நாள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கையின் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். புதிதாக வீடு வாங்க வேண்டும் என்கிற ஆசை எழலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 8ஆம் வீடு குரு பகவான் மற்றும் குடும்ப ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் சகோதர பாவாதிபதி குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சரிக்கின்றனர். எந்த ஒரு நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களிலும் பொறுமை நிதான போக்கோடு இருப்பது நல்லது. கல்வி வேலைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். கலை சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் கிட்டும். மேன்மையான நிலையின் மூலமாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும். உடல் நலம் மனநலம் சீராக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு அந்யுன்யம் காணப்படும். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் ஸ்திரமாகவும் இருக்கும். தொட்ட காரியங்கள் துலங்கும். வெளியே பயணிப்பவர்களுக்கு உங்களுடைய வேலையினுடைய நிலை மிக சீக்கிரமாக அழகாக நடக்கும். வருமான வாய்ப்புகளுக்கு வழிவகை உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் கரு நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கும். எண்ணத்தில் உற்சாகமாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். எதிரிகள் தெறிக்க ஓடுவார்கள். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணையக்கூடும். காணாமல் போன பொருள் கைக்கு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ கனக துர்கை அம்மனை வழிபாடு செய்யலாம். வெள்ளிக்கிழமை தினம் ராகுகால பூசை செய்வதால் அம்பிகையினுடைய அனுகிரகத்தோடு உங்களுக்கு பல நிலைகளில் தடங்கள் ஏற்பட்டிருந்த வேலைகள் கை கொடுக்கும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று ஸ்ரீ துர்கை அம்மனை வழிபடுங்கள். நிச்சயம் இந்த நாள் முன்னேற்றங்கள் ஏற்படும். பணி சார்ந்த விஷயங்களில் வளர்ச்சி இருக்கும். நீண்ட நாளாக செய்ய நினைத்த வேலைகளை திறமையாக முடிப்பீர்கள். சாதுரியம் நிறைந்த நாள். ஆதாயம் ஏற்படும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மேன்மை உண்டாகும். பொருள் வரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். செயல்களில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் ஆனந்தம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை தினம் ஆடி மாதம் 2ஆம் வாரம். வெள்ளிக்கிழமை தினத்தில் அம்பிகை வழிபாடு மிக மிக விசேஷமானது. வாசனை திரவியங்கள் மீதான ஆசை ஏற்படும். ஈர்ப்பு அதிகரிக்கும். புதிய நபர்களுடைய ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்வை தரும். விவசாயம் சம்பந்தமான வேலைகளில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். திட்டமிட்ட செயல்கள் உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கும். மனதில் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கலாம். எதையும் மிகச் சரியாக முடிக்க வேண்டும் என்கிற நிலை உண்டாகும்.
உடல் நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருங்கள். உடல் சோர்வு மனச்சோர்வு இல்லாமல் இருப்பதற்கு தியானம் செய்வது மற்றும் இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தால் உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் அகலும். விருச்சக ராசி அன்பர்களே, தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீட்டில் பிள்ளைகளுடைய செயல்கள் மன நிறைவை தரும். இருந்தாலும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் சில சிக்கல்களை சந்திப்பீர்கள். பொருளாதார நிலையில் போராட்டமாக கூட இருக்கும். வரவேண்டிய பணம் சில நேரம் காலதாமதமாக இருக்கும். உத்தியோகத்தில் அலுவலக ரீதியாக சில வேலைகள் ஊழியர்களோடு செய்யும் பொழுது அனுசரித்துதான் போக வேண்டும். கூட்டு முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். தடைகள் மறையும் நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான வேலைகள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் மீதான ஆர்வம் இருக்கும். ஈடுபாடு உண்டாக்கும். தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆற்றல் பெருகும். கொடுக்கப்பட்ட வேலைகளினுடைய நிலையை புரிந்து கொண்டு நுணுக்கத்தை கையாளுவீர்கள். வெற்றி நிச்சயம். மாணவர்களுக்கு படிப்பின் மீதான ஈடுபாடு அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லாம் வல்ல ஈசனுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவாய நமக. இந்த ஸ்லோகங்களையும் நீங்கள் உச்சரிக்கலாம். நல்ல நல்ல வாய்ப்புகள் கிட்டும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் பிறக்கும். கால்நடை சார்ந்த தொழில் நிலையில் இருப்பவர்கள் வியாபாரங்கள் கை கொடுக்கும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. வெற்றி நிச்சயம். எதிர்பார்த்த வேலைகள் தடை தாமதங்கள் இல்லாமல் நடக்கும். மங்கள வாழ்வு பெறுவீர்கள். சுப காரியத்தின் மூலம் சுப மங்கள யோகம் உண்டு. எதிர்பார்த்தபடி பண வரவு கிடைக்கும். தொழில் சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும். நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே அதிகரிக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமை எனலாம். ஆடி மாதத்தின் 10ஆம் நாள். ராசி அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் வீட்டில் விரையாதிபதி அயனசயன போகாதிபதியோடு சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான், செவ்வாய் பகவான். புதிய பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற அபிலாஷை அதிகரிக்கும். முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். உறவுகளின் வழியில் அனுசரித்து செல்லுங்கள். வரவுகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்லதொரு முடிவுகள் எடுக்கக்கூடும். எண்ணத்தின் போக்கில் செல்லாமல் பிறருடைய கருத்துக்களையும் அவ்வப்போது கேட்டு செய்வீர்கள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மற்றவர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும். வியாபாரத்தினுடைய நிலை உயரும். தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட்டாளிகள் மூலம் சில நல்ல ஆலோசனைகள் கிடைக்கக்கூடும். ஆகவே தனுசு ராசி அன்பர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி செய்வீர்கள். நல்லிணக்கம் நிறைந்த நாள். நலம் நிறைந்த நாள். உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் சீராக காணப்படும். முதலீடு செய்த வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கலாம். எதிர்பாராத வகையில் முக்கிய பிரபலங்கள் மற்றும் பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழும். அந்தஸ்து அதிகரிக்கும். கௌரவ பதவிகளை நீங்கள் பெறுவீர்கள். அரசு மற்றும் அரசாங்க சார்ந்த வேலைகள் சிறப்பாகவே நடக்கும். அரசியல் வட்டாரத்தில் நல்லதொரு பேரும் புகழும் நிலைத்தே நிற்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான செயல்பாடுகளுக்கு
செவ்வாய் பகவான் குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார் வழிபாடு சிறப்பை தரும். பிறரிடத்தில் அனுசரித்துதான் போக வேண்டும். அதிலும் தொழில் சார்ந்த விஷயங்களில் வருமானத்தை பெருக்கக்கூடிய இடத்தில் கவனம் தேவை. அந்த இடத்தில்தான் கேத்து பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இன்றைய நாள் மகா கணபதி வழிபாடு செய்தால் ஓரளவிற்கு மனநிலை சீராக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டமிறக்கம். மூலம் நட்சத்திரக்காரர்களே. ஓம் கங் கணபதியே நமக. ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் விக்னராஜாய நமக. ஓம் ஹேரம்பாய நமக. ஓம் லம்போதராய நமக. ஓம் மூஷிக வாகனாய நமக. ஓம் செல்வ விநாயகாய நமக என்று 7 முறை நீங்கள் இந்த ஸ்லோகங்களை மந்திர உச்சாடனங்களை செய்தாலே போதும், கணபதி பெருமானுடைய அனுகிரகம் கிடைக்கும். உறவுகள் வழியில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். வரவுகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பூராடம் நட்சத்திரக்காரர்களை இன்றைய நாள் அனுபவங்கள் கிடைக்கும். புதிய விஷயங்கள் மீதான நாட்டம் இருக்கும். சிந்தனைகள் அதிகரிக்கும். சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். நலம் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் தலைமை அதிகாரிகளோடு இருந்த பிரச்சனைகள் தீரும். சக நபர்கள் நண்பர்கள் ஆதரவு கொடுப்பார்கள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 9381162636. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 10ஆம் நாள், ஆடி மாதம் 2வது வார வெள்ளிக்கிழமை தினம். ராசிக்கு 2ஆம் வீடு குடும்பஸ்தானத்தில் அதிபதியான சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் கும்பத்தில். நம்பிக்கை இருப்பவர்களிடத்தில் உங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும். நவீன உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நவீன மின்னணு சாதனங்களை வாங்கக்கூடும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். வாக்குறுதிகள் கொடுப்பதில் கவனமாக இருங்கள் மகராசி அன்பர்களே. உடன் பிறந்தவர்கள், குடும்ப நபர்கள், தாய் தந்தையர் மற்றும் உற்றார் உறவினர்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருப்பதோடு செய்யக்கூடிய தொழிலிலும் வளர்ச்சியிலும் ஆதரவாக இருக்கக்கூடும். எதிலும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. களிப்பு நிறைந்த நாள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆனந்தம் பெருக்கும். உற்சாகமாக திறமையை வெளிப்படுத்துவீர்கள். உடல் நலமும் மனநலமும் சீராக இருக்கும். எதிர்பார்த்த வேலைகளை மிக அழகாக செய்து முடிப்பீர்கள். பண வரவு காண்ட வாய்ப்புகள் கிட்டும். செய்யும் தொழிலை தெய்வமாக நம்பக்கூடியவர்கள் நீங்கள். யாரிடத்திலும் எந்த விதமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் ஆசைகளை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது.
பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை பிறக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு அவசியம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனமாக செயல்படுங்கள். அலட்சியம் வேண்டாம். வெளியிட வேலைகளை மிக கவனமாக பார்த்து செய்வதே சிறப்பு. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். மனநலமும் உடல் நலமும் சீராக இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து வருமானம் பெருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். சந்தோஷம் பெருக்கும். உற்சாகமாக உங்களுடைய உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். பாராட்டு மழை கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே இருந்த புரிதல் அதிகமாக்கும். இந்த நாள் யோகம் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 10ஆம் நாள், ஆடி வெள்ளிக்கிழமை 2வது வாரம். அம்பிகை வழிபாடு மிக நல்லது, விசேஷமானது. அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ மகாலட்சுமிக்குண்டான காயத்ரி மந்திரத்தையும் ஸ்ரீ மகாலட்சுமி அஷ்டகம் மற்றும் அஷ்டோத்திர சத நாமாவளி, அம்பிகையினுடைய 1000 நாமாவளியான சகசர நாமாவளி வீட்டில் ஸ்ரீ லலிதா சகசர நாமத்தை பாராயணம் செய்வது விசேஷம். கனகதாரா ஸ்தோத்திரம் எங்கு ஒலிக்கிறதோ அந்த இடத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய வாசம் நிறைவாகவே இருக்கும். செல்வ சம்பத்து பிறக்கும். உங்களுடைய ராசி அமைப்பின்படி பார்க்கும்போது குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் நடைபெறும். மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வெளியூர்களுக்கு பயணிக்க வேண்டிய நிலை உண்டாக்கும். புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். உணவுத்துறைகளில் சாதகமான சூழல்கள் அமையும். சூழ்நிலைகளை லாபகமாக கையாளுவீர்கள். சாதுரியமான செயல்பாட்டின் மூலம் தடைப்பட்ட தடங்களாக இருந்த வேலைகள் துரிதமாக நடக்கும். அரசாங்க காரியங்கள் கை கொடுக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை பெருக்கும். முக்கியமான கருத்துக்களுக்கு உண்டானபடி உங்களுக்கு சமூகத்தில் நல்ல அந்தஸ்தும் பேரும் புகழும் கிடைக்கும். பாராட்டுகள் நிறைந்த நாள். தன விஷயங்களில் நிதான போக்கு தேவை. அதிகமாக வீண் செலவுகள் செய்யாமல் சிக்கனத்தை கையாள வேண்டும். பொதுவாக பார்க்கும் பொழுது சுகம் நிறைந்த நாள் கும்பராசி அன்பர்களுக்கு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை அதீத நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகள் எடுப்பதற்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுக்கலாம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. ஒவ்வொரு விஷயத்திலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். சுப மங்கள சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எட்டக்கூடும். உங்களை நாடி வருபவர்கள் மிக மகிழ்ச்சிகரமானவர்களாக இருப்பார்கள். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய அமைப்பு உண்டு. தொழிலில் இருந்த கவலைகள் மறையும்.
மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருங்கள். போட்டிகள் அதிகரிக்கலாம். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்கை அம்மன், கனக துர்கை அம்மனை வழிபட க்ஷேமங்கள் லாபங்கள் கிடைக்கும். கர்ம வினைகள் குறையும். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே என்று உச்சரிக்க உங்களால் முடிந்த அளவு இந்த நாள் முழுவதும் உச்சரித்தாலும் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தாக்கங்கள் அனைத்து விதமான தீவினைகள் அகலும். ஆகவே சதயம் நட்சத்திரக்காரர்களை ராகு கால பூஜையை முன்னெடுத்து செய்தால் அம்பிகையினுடைய அருள் உங்களுக்கு நிரந்தரமாக கிடைக்கும். உணவுத் துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழல் அமையும். தடைப்பட்ட வேலைகள் விரைவாக நடக்கும். சாதுரியம் மேம்படும். தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக அமையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை நிதானமாக இருங்கள். அதிலும் பணம் சம்பந்தமான விஷயங்கள் எனும் பொழுது சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். வீண் செலவுகளை தவிர்த்து விடுங்கள். விரயங்கள் கூடாது. மதிப்போடு நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இந்த நாள் இறை வழிபாட்டின் மூலம் நன்மைகள் பெறலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீ ராம ஜெயம். குலம் தழைக்க செய்யும் சப்த கன்னியர்கள் ஆலய கும்பாபிஷேக பெருவிழா செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் அமைந்துள்ள சதுரங்கப்பட்டினம் மெய்யூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழா வரும் ஆவணி மாதம் 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 22/8/2024 வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அனைத்து சக்தி ஆலயங்களிலும் ஸ்ரீ சப்த கன்னியருக்கு முக்கியமான இடம் உண்டு. அப்படிப்பட்ட ஸ்ரீ சப்த கன்னியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தில் பங்கு பெறுவதும் பொருள் உதவி செய்வதும் கோடானு கோடி புண்ணியத்தை சேர்க்கும். குலம் செழிக்க, நாடு செழிக்க, ஊர் செழிக்க. சுபமஸ்து. வாக்காலும் மெய்யாலும் மொழியாலும் அனைவரும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இறைப்பணிக்கு நன்கொடை தர விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ள ஜிபே நம்பர் 9381162636, ஜிபே எண் 93811626336. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓம் ஸ்ரீ மீன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ஆடி மாதம் 10ஆம் நாள், ஆடி வெள்ளி 2வது வாரம். மனநிலையில் சில மாற்றங்கள் உண்டாகும் மீனராசி அன்பர்களுக்கு. ராசியிலேயே ராகு பகவான், சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ராசிக்கு 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், புதன் பகவான் வக்ர நிலையிலும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். விரயஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில் சஞ்சரிக்கின்றனர். கணவன் மனைவிக்கிடையே, தம்பதிகளுக்கிடையே புரிதல் ஏற்படும். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் திருப்பங்கள் உண்டாக்கலாம். வழக்கின் மூலமாக நல்ல தீர்ப்புகள் கிடைக்கும். இழுபறியாக இருந்த தன வரவுகள் கைக்கு கிடைக்கும். பண வரவின் மூலம் வங்கியினுடைய சேமிப்பை அதிகப்படுத்துவீர்கள். வரவு செலவு சீரான போக்கிலேயே காணப்படும். வரவு மிகுதியாகவே இருக்கும். செலவு என்பது அந்த அளவு காணப்படாது. உங்களுடைய இனிமையான பேச்சுக்களின் மூலம் அனைவரையும் வசீகரிப்பீர்கள். பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். பொறுமை நிதானமான செயல்கள் மூலம் மட்டுமே நல்ல மதிப்பையும் மரியாதையையும் நீங்கள் பெறலாம். புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். நல்லதொரு வளர்ச்சியும் மேன்மை நிறைந்த நாள். வியாபாரத்தில் கூடுமான வரையில் லாபத்தை பெறக்கூடும். கூட்டாளிகளுடைய செயல்கள் மன நிறைவை தரும். மகிழ்ச்சி ஆனந்தம் நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் பிறக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே.
எண்ணத்தில் தெளிவு ஏற்படும். உள்ளத்தில் மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தை மிக அழகாக கொண்டு செல்வீர்கள். வெளியூர் பயணம் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும். தம்பதிகளுக்கிடையே அனுசரணையான போக்கு காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். திருப்பங்கள் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் பிறக்கும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கும். திருமண மங்கள யோகம் உண்டாகும். பேச்சுக்களில் மட்டும் கவனமாக இருங்கள். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. அகமும் புறமும் தூய்மையாக இருப்பதாக பார்த்துக் கொள்ளுங்கள். தியானம் யோகாசன பயிற்சிகள் செய்வது விசேஷம். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். புதிய விஷயங்கள் தொடர்பாக தொழில்நுட்பம் சார்ந்த செயல்களில் ஆர்வம் இருக்கும். மின்னணு சாதனங்களை வாங்க வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்கும். வளர்ச்சி நிறைந்த நாள். விவேகமான செயல்பாடுகள் மூலம் நன்மைகள் பிறக்கும். இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் வளர்ச்சி நிறைந்த நாளாக அமைய நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். நற்பவி நற்பவி நற்பவி. டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரேரா ரெஜிஸ்டர்ட் பிளாட்ஸ் அங்கீகாரம் பெற்ற பட்டா வீட்டு மனைகள் நமது மனைப்பிரிவை சுற்றி காம்பவுண்ட் சுவர் பாதுகாப்பு வசதியோடு அமைக்கப்பட்டுள்ளது. சட்ட வல்லுநர்களிடம் முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். புதிதாக வளர்ந்து வருகின்ற SH 120 நமது மனைப்பிரிவு அமைந்துள்ளது. நமது மனைப்பிரிவிற்கு அருகாமையில் மப்பேடு ஜங்ஷன் உள்ளது. அந்த மப்பேடு ஜங்ஷனில் இருந்து சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, திருவள்ளூர், அரக்கோணம், காஞ்சிபுரம், சுங்குவார்சத்திரம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் கிளாம்பாக்கத்திற்கும் உடனடி பேருந்து வசதி உண்டு. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது பெரிய விமான நிலையம் 15 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றி 3000க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கின்றன. சவிதா மருத்துவமனை, சென்ட் ஜோசப் மருத்துவமனை, சென்ட் மேரிஸ் மருத்துவமனை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் மிக பிரபலமான 6 பள்ளிகள், 4 கல்லூரிகள் இருக்கின்றன. நமது மனைப்பிரிவை சுற்றிலும் பிரசித்தி பெற்ற கோவில்கள், மசூதி மற்றும் சர்ச் அருகில் இருக்கின்றன. சுமார் 18,300 தனியார் மற்றும் பொது நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைய இருக்கிறது. நமது மனைப்பிரிவிற்கு 15 நிமிட தூரத்தில் இருக்கும் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டினுடைய சிறப்பு அம்சங்கள். 6000 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டு மிக மிக பிரம்மாண்டமாக அமைய இருக்கிறது. மத்திய அரசு 20,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கியுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை சுற்றி சுமார் ரூபாய் 50,000 கோடிக்கு மேல் தொழில் நிறுவனங்களால் முதலீடு செய்யப்படும் என பொருளாதார நிபுணர்களால் கணிக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டில் 2 பேரலல் ரன்வே அமைக்க முதற்கட்டமாக ரூபாய் 3,000 கோடியும் 2ஆம் கட்டமாக ரூபாய் 2,000 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட்டை பயன்படுத்துபவர்கள், அதை சார்ந்தவர்களினுடைய எண்ணிக்கை சுமார் 60 பில்லியனை தாண்டும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் இந்தியாவின் மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் ஆசியாவின் 2வது மிகப்பெரிய ஏர்போர்ட் ஆகவும் அமைய உள்ளது. MMLP அதாவது மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கின் 6 முக்கிய செயல்பாடுகள்: சரக்கு கூட்டல் மற்றும் விநியோகம் மற்றும் பல்முனை சரக்கு போக்குவரத்து, ஒருங்கிணைந்த சேமிப்பு கிடங்குகள், தகவல் தொழில்நுட்ப ஆதரவு, மதிப்பு கூட்டப்பட்ட சேவைகள், சுங்கவரி தேர்வு மையம், 10,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு, 40,000 பேருக்கு மறைமுக வேலைவாய்ப்பு, இவை அனைத்தும் MMLP-யில் செயல்படுத்தப்பட உள்ளது. 2026-இல் இந்த திட்டம் முடிவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. MMLP-யின் சிறப்பு அம்சங்கள்: தமிழ்நாட்டின் முதல் பல்முனை சரக்கு போக்குவரத்து பூங்கா நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகில் அமைய இருக்கிறது. 159 ஏக்கரில் 1,200 கோடி ரூபாய் மதிப்பில் உட்கட்டமைப்பு வசதிகள் அமைய இருக்கின்றன. 46,000 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகள் உருவாக்கப்படும். ரயில்வே துறை, விமானத்துறை, கப்பல் துறை மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒருங்கிணைந்து செயல்படும் தமிழ்நாட்டின் முதல் வளர்ச்சி திட்டம் இதுவே ஆகும். MMLP-யின் வளர்ச்சியானது இந்தியாவின் GDP-யில் 14 8.9 குறைக்க உதவும் என்று கணிக்கப்படுகிறது. NH4 தேசிய நெடுஞ்சாலை சென்னை பெங்களூருக்கு 15 நிமிட தூரத்தில் உள்ளது. அரசால் உறுதி செய்யப்பட்ட சென்னையின் 2வது விமான நிலையம் நமது மனைப்பிரிவில் இருந்து
10 நிமிட பயண தூரத்தில் உள்ளது. சென்னை, வடபழனி, கோயம்பேடு, டி நகர், பிராட்வே, பூந்தமல்லி, வண்டலூர், காஞ்சிபுரம், அரக்கோணம், திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து மாநகர பேருந்து வசதியும் உள்ளது. 20 நிமிட பயண தூரத்தில் கடம்பத்தூர் ரயில் நிலையம் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் உள்ளது. சட்ட வல்லுநர்களுடைய முறையான லீகல் ஒப்பீனியன் பெறப்பட்ட வீட்டு மனைகள். ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் நமது மனையிலிருந்து 10 நிமிட தொலைவில் உள்ளது. பிரசித்தி பெற்ற டான் பாஸ்கோ, சென்ட் ஜோசப் பள்ளி, கிறிஸ்ட் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரி போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நமது மனையை சுற்றிலும் அமைந்துள்ளது. அருள்மிகு சிங்கீஸ்வரர் கோயில், ஸ்ரீ ராகவேந்திரர் கோயில், ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் நமது மனைப்பிரிவிற்கு அருகில் அமைந்துள்ளது. சினிமா தியேட்டர் மற்றும் திருமண மண்டபங்கள் நமது மனைப்பிரிவிற்கு மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளன. வருங்கால முதலீட்டிற்கான பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பினை தவறவிடாதீர்கள். உங்களுடைய எதிர்கால திட்டத்திற்கான பொன்னான நேரம். தொடர்புக்கு 93811623636 மற்றும் 9043192132